இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் என்னோட டே 5 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ்லாம் இல்ல, ஒன்லி சப்பாத்தி தான். ஏன்னா 10:30 மணிக்கு அப்புறம் அமாவாசை திதி ஆரம்பிக்குது. அமாவாசை பூஜையும் பண்ணணும், அதுக்கு சாம்பார் சாதம்லாம் சமைக்கணும்ல. அதனால இப்போதைக்கு எல்லாருக்குமே சப்பாத்தியை நம்ம போட்டு கொடுத்துடலாம் லஞ்ச் பாக்ஸ்லன்னு சொல்லி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா பீக்காங்க தான் செய்ய போறேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணாம இருக்கவங்க ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான மெத்தட் தான். சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலாம இருக்கிறவங்க ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில் ஆயில சேர்த்துக்கிட்டு சீரகம், அது கூடயே நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் ப்ரௌன் ஆனியன் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தமா ரெட் சில்லி நம்ம சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பீக்கங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் சேர்த்தோன்னே கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். லேசா மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக விடலாம். அப்புறம் பீக்கங்காயிலிருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும். அதனால தண்ணி அதிகமா நம்ம சேர்க்க தேவையே இல்லை. அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டோம்னா நல்லா சாஃப்டா வரும். அப்புறம் லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா க்ளோசரிஸ் வாங்குறதுக்காக டிமார்ட் போயிருந்தேன். டிமார்ட்க்கு போய் க்ளோசரிஸை வாங்கிட்டு சும்மா வர முடியுமா, நம்ம கிச்சனுக்கு ஏதாவது வாங்கலாம. ஸோ இந்த வாட்டி நம்ம கிச்சனுக்காக இந்த 2 பவுலும் வாங்கினேன். இது பர் பீஸ் பாத்தீங்கன்னா 79 rupees. ஸோ நல்லா ஒரு வர்த்துனே சொல்லலாம். நல்லா இருக்கு. நம்ம சமைச்சு ஏதாவது நம்ம சர்வ் பண்ணும் போது நம்ம எடுத்து வைக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது வைக்கணும்னா அப்பவும் வைக்கலாம். அப்புறம் இந்த ஹாட் கேக் பாத்தீங்கன்னா 99 rupees. செம்மையா இருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பீக்காங்காவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாமா. சப்பாத்தி பாத்தீங்கன்னா மார்னிங்ல நான் எப்பவுமே ஃபுல்கா போட மாட்டேன். நைட்டு நம்ம சப்பாத்தி போடுறோம்னா அப்பதான் நான் ஃபுல்காவா போடுவேன். இப்போ மார்னிங்ல நான் எப்படி போடுவேன்னா, நான் ட்ரையாங்கல்ல தான் நான் போடுவேன். லேசா நம்ம சப்பாத்தி உருட்டிக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ட்ரையாங்கல்ல ஃபோல்டு பண்ணி ட்ரையாங்கல்ல வரா மாதிரியே நம்ம சப்பாத்தி உருட்டி தவால போட்டு எடுத்தோம்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சப்பாத்தியில நம்ம ஆயிலும் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லைன்னா கீயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நம்ம சாப்பாடுல கிரீன் வெஜிடபிள்ஸ்ல எவ்வளவு நம்ம சேர்க்கிறோமோ அவ்வளவும் நல்லது. அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட டேஸ்ட் தெரியும், அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி. அதனால எந்த கிரீன் வெஜிடபிள்ஸா இருந்தாலும் அதை கொஞ்சம் மாத்தி நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்ல சப்பாத்தி கூட பீக்காங்க தான். நெக்ஸ்ட் டைமுக்கு பிஸ்கெட். நாளைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல பார்க்கலாம். பை பை.